श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती श्री उवे கோபாலாரிய மகாதேசிகன் அனுகிரகித்து அருளி செய்த கிரந்தம். சுவாமி தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தில் அந்த ஸ்லோக கிரந்தத்தில் ஸ்தோத்திர கிரந்தத்தில் 323 ஸ்லோகங்கள் இதுவரை அனுபவித்திருக்கிறோம். சுவாமி தேசிகன் திருமலை ஸ்ரீனிவாசனை பெருமாளை சேவித்து அந்த அனுபவத்தில் ஆழ்ந்து ஒவ்வொரு அவயவத்தையும் அனுபவிப்பதை நாம் சேவித்து இந்த ஸ்தோத்திரம் மூலம் சேவித்து அனுபவித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி 324வது ஸ்லோகம். குருரனவரதம் ஷௌரேஹி ஆகாரத்யான சுகரதாஹேதோஹோ விஸ்திருதகடாட்சரூபைஹி குவலயமால்யைஸ்தமந்தராபத்நாத் குருரனவரதம் ஷௌரேஹ ஆகாரத்யானசுகரதாஹேதோஹ விஸ்திருதகடாட்சரூபைஹ குவலயமால்யைஸ்தமந்தராபத்நாத். ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு விதமான ஒரு பியூட்டி, யூனிக்னஸ், எவ்வளவு கவிநயத்துடன் சுவாமியை அனுபவித்திருக்கிறான்றது அடியன் வியாக்கியானத்தை பார்த்து தான் புரிஞ்சிக்க முடியாது. எம்பெருமானின் திருவுருவத்தை திருமலை அப்பன் ஸ்ரீனிவாச பெருமாளுடைய திருவுருவத்தை, திவ்யமங்கள விக்கிரகத்தை இடைவிடாது தியானிக்க வேண்டும். அதுக்கு வசதியாக வேதாந்த தேசிகன் என்ன பண்ணாராம், நீல நிற மலர்களை, நீல நிற அல்லி மலர்களை எம்பெருமானின் பார்வை கணைகளாக பாவித்து தியானித்து எம்பெருமானை தனது மனத்தில் இருத்தி கொண்டார், கட்டி கொண்டார் அப்படின்னு ஸ்லோகத்தோட ஸ்ட்ரெயிட் அர்த்தம். இதில் அதாவது பெருமாளை பார்க்குறோம், பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளுடைய அழகை ரசிக்கிறோம். அனவரத்தம் எப்பவும் கண்டினியூஸாக இடைவிடாமல் தியானிக்கணும் அந்த பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை. அப்படின்னா அந்த விக்கிரகம் நம்முடைய மனதில் இருத்தி கொள்ள வேண்டும், அதை உள்வாங்கி கொள்ள வேண்டும். அந்த உருவத்தை அப்படியே மனசில் வச்சு கட்டிக்கணும், இறுக்கி கட்டிக்கணும் மனசோட. அதுக்கு என்ன பண்ணணும்னா சுவாமி தேசிகன் இங்கே ஒரு வழி சொல்கிறார். பெருமாளுடைய திருக்கண்கள் நீலமேக சியாமளன், அதில் அந்த நீல நிற கண்கள், கருநெய்தல் பூ போல இருக்கிற அந்த கண்கள், அந்த கண்கள் நீல நிற அல்லி மலர்கள் போல, அந்த கண்களிலிருந்து வரும் அந்த கட்டாட்சம், ஒரு இடத்துல ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்தா அந்த அந்த கட்டாட்சம் நேர்கோடில் தான் வரும், வளைஞ்சு வராது. அது ஒளி சவுண்டு தான் வளைஞ்சு வரும், ஒளியானது நேர்கோட்டில் தான் வரும். ஸோ அந்த கட்டாட்சம் பெருமாளுடைய திருக்கண்கள்லேருந்து சுவாமி தேசிகன் மேலே விழருது. அதை அவர் பார்க்குறார். பார்க்கும்போது அந்த கட்டாட்சம் என்கிற அந்த ஒளி கதிர், அவர் அதை ஒரு அல்லி மலர், அந்த நீல நிற கண்களிலிருந்து வரும் அந்த கட்டாட்சம், அந்த ஒளி கதிர், அந்த பார்வை கணைகள், அதை நீல நிற மலர் மாலையாக உருவகப்படுத்தி அந்த மலர் மாலையை வைத்து பெருமாளுடைய திருவுருவத்தை தன் மனதில் இறுக்கி கட்டிக்கொண்டார் என்று அனுபவிக்கிறார். அதாவது இந்த இந்த ஒரு 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 உருவத்தை மனத்துக்குள் இருத்தி கொள்ள அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்?
இழுத்துன்னு வரணும். எப்படி இழுத்துன்னு வரணும்? இந்த மாலை மூலம் இழுத்துன்னு வரணும். அந்த இழுத்துன்னு வர்றது அவருடைய கட்டாட்சத்தினுடைய ஒளி கதிரினாலே இழுத்து தன்னுடைய மனதில் இருத்தி அதை என்னைக்கும் அதை வைத்துக்கொண்டு அதை அனவரத்தம் மீண்டும் மீண்டும் இடைவிடாமல் தியானிப்பதற்கு வசதியாக தன் மனதில் வைத்து கொண்டார்னு அனுபவிக்கிறார் சுவாமி. நிச்சயமாக வேதாந்த தேசிகன் அப்படி தான் பண்ணியிருப்பார். அதை இவர் உள்வாங்கி அனுபவிப்பது இன்னும் அழகு. அடுத்த ஸ்லோகத்தில் அனுபம கிருபையா ஸ்ரீஷா பிரசீததீக பிரபன்னேஷு இத்தம் ஸ்மாரம் ஸ்மாரம் வியஸ்மேஷ்ட குருஸ்ததீயயா தயயா. அனுபம கிருபையா ஸ்ரீஷா பிரசீததீக பிரபன்னேஷு இத்தம் ஸ்மாரம் ஸ்மாரம் வியஸ்மேஷ்ட குருஸ்ததீயயா தயயா. ஸ்ரீயப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் திருமகள் கேள்வன் எம்பெருமான் தனது ஒப்பற்ற அன்பேரலல்டு ஒப்பற்ற பியர்லெஸ் கருணையால் அந்த வாத்சல்யத்தால் அந்த தயையால் இங்கு சரணமடைந்த ஆத்மாக்கள் எல்லாரும் அவர்கள் மீது தனது திருவருளை பொழிகிறார். இங்கு சரணமடைந்த ஆத்மாக்கள் மக்கள் ஜந்துக்கள் எல்லா மேலேயும் அவர் தன்னுடைய கருணையை பொழிகிறார். யார்? ஸ்ரீயப்பதி ஸ்ரீனிவாசன். இவ்வாறு மீண்டும் 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 அதை எண்ணி வியந்து நெழுகி போய் எம்பெருமானின் கருணையை கண்டு வியந்தார் சுவாமி. அனுபமா கிருபையா அது அப்படின்னு ஆரம்பித்து தயையா என்று முடிக்கிறார். கிருபையா தயையா ரெண்டும் ஒன்று தான். ஆனால் எதுக்கு ரிப்பீட் பண்ணுறார் அப்படின்னா, பெருமாளுடைய கருணை அது அவருடைய காருண்யத்தினால் பெருமாளுக்கு தேசிகனுக்கு அதில் ஆச்சரியம். அந்த ஆச்சரியம் ஏன்னா அதுவும் அவருடைய காருண்யத்தினால் பெருமாளுடைய காருண்யத்தினால் அந்த ஜீவாத்மாக்கள் அவர்கள் உஜ்ஜீவிக்கின்றனர். அவர்கள் மீது திருவருளை பொழிகிறார். அதை கண்டு வியக்கிறார். மீண்டும் மீண்டும் அதை எண்ணி எண்ணி தேசிகன் வியக்கிறார் அந்த கருணையை கண்டு. ஸோ அந்த தயா அப்படின்னு அந்த தயையை எண்ணி எண்ணி வியந்தார் அப்படின்னு சொல்கிறார். இங்கே அதை அனுபவித்து ஒரு அதை அந்த தயையை எண்ணி எண்ணி மாஞ்சி போய் அதிலிருந்து வந்தது தான் தயாசதகம் பின்னாடி. அதுக்காக ஒரு ப்ரீஆம்பிள் கொடுக்குறார், இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறார். அதுவும் ஒப்பற்ற கருணை, அன்ஈக்குவல் பியர்லெஸ் கருணை, ஒப்பற்ற அனுபமா கிருபையா. ஒப்பற்ற உபமாவே கிடையாது, உதாரணமே கிடையாது அதுக்கு. அது எல்லா ஜந்துக்கள் மேலேயும் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் கொட்டும். யாராக இருந்தாலும் சரி, அந்தணர் அந்தியர் யாராக இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி ஆச்சரியமாக நிறைய மழை தயை பொழிகிறது. எப்பவும் சித்தமாக இருக்குது அந்த தயை. நம்ம உள்வாங்கினா நம்ம ரெடியாக இருக்கணும், அவ்வளோதான். அடுத்த ஸ்லோகத்தில் தஸ்யாதிகிருத்ய கருணாம் சத்ஸ்வவிபூய சுசுகுணேஷு பவபந்த மோச்சன சனம் பிரபபந்த குருர்தயா சதகம். தஸ்யாதிகிருத்ய கருணாம் சத்ஸ்வவிபூய சுசுகுணேஷு பவபந்த மோச்சன சனம் பிரபபந்த குருர்தயா சதகம். எம்பெருமானுடைய குணசீலம், அவனுடைய அந்த குணம், அந்த குணத்தின் கூட்டங்கள் பல வகைகளாக இருக்கு. அப்படியே அசங்கேய கல்யாண குணகணம், எண்ணிறந்த கணக்கற்ற கல்யாண குணகணம். அப்படி கல்யாண குண கூட்டங்களே எண்ணிக்கையாக இருக்கு, எண்ணிக்கையற்று இருக்கு. அப்படிப்பட்ட அந்த குண கூட்டங்கள், அதை அந்த கருணை, அந்த தயையை பற்றி சுவாமி தேசிகன் தயாசதகம்னு ஒரு சமஸ்கிருத கிரந்தத்தை அருளினார், ஸ்தோத்திர கிரந்தத்தை. அது சம்சாரம் என்னும் சாகரத்திலிருந்து அந்த ஸ்தோத்திரமே நம்மை விடுவிக்கக்கூடியது. தயாசதகம் என்ற கிரந்தத்தில் எம்பெருமானின் கருணையை
அதை வந்து ஒரு பர்சானிஃபைடு கருணையே ஒரு பர்சானிஃபை ஆக்கிட்டார். தயா தேவியாக பாவித்து அந்த தயாதேவியின் அருளால் சகலமும் நிறைவேறும் என்பதாக ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறது. சுவாமி தேசிகன் திருமலையில் எழுந்தருளிக்கும் போது இந்த ஸ்லோகம் தயாசதகம் வந்திருக்கு. அதுவும் அந்த பிரபத்யேதம் கிரிம்பிராயா ஸ்ரீனிவாசானுகம்பையா இக்ஷுசார ஸ்ரவந்தியேவ என்மூர்த்தியா சக்கரராயிதம் என்கிறார் முதல் ஸ்லோகத்திலே தயாசதகத்தில். அந்த எம் திருமலையை நான் சரணமடைகிறேன். அது கரும்பு சாத்துக்கு ஒப்பான ஸ்ரீனிவாசனின் கருணை, ஸ்ரீனிவாசனின் தயை. அந்த தயை என்ன பண்ணுறதா, கொட்டுறதா பெருமாளுடைய கிட்டேருந்து. அந்த தயை வெள்ளம் கொட்டி கரும்பு சாறு மாதிரி கொட்டி அது இறுகி கற்கண்டாக மாறி 7 மலையாகிவிட்டது என்கிறார். அந்த கருப்பஞ்சாறு காய்ச்சிய பிறகு வெள்ளமாக மாறுகிறது. அதுவே மேலும் காய்ச்சப்பட்டு சிற்சில முறைகளின்படி செய்தால் கற்கண்டாக மாறுகிறது. இங்கு பெருமாளின் கருணையே கற்கண்டாக திருமலையாக மாறியுள்ளது என்கிறார். திருமலையில் ஏற விரும்புவார் முதல்ல அடிவாரத்தில் முதலில் திருமலையை சேவித்து விட்டு பிறகு செல்வார்கள். அதன்படி திருமலைக்கு வணக்கம் சொல்றார். பிரபத்யேதம் கிரிம்பிராயகான், குரு பரம்பரை தியானத்தை அதுக்கப்புறம் எடுக்கிறார். சுவாமி தேசிகன் இங்கு ஸ்ரீனிவாசனை வெங்கடேசனை நேராக துதிக்கவில்லை, அவருடைய தயையை துதிக்கிறார், கருணையை துதிக்கிறார். கருணையை சொல்லி துதித்து தயா சதகம்னு பேர் அவரே சூட்டுகிறார். சரி, எல்லா கிட்ட இருந்தால் வைகுண்டநாதனுக்கும் வைகுண்டத்திலிருந்து அங்கு வைத்து இங்கு பிறந்துன்னு 108 திவ்யதேசங்கள் நம்மில் ஒவ்வொருவருடைய ஹிருதய கமலத்திலும் அந்தர்யாமி அவதாரம், அர்ச்சாவதாரம், விபவாவதாரம், எல்லா அவதாரமும் எடுத்திருக்கார் அவர். எல்லாமே கருணையினால் தான். அது எல்லாம் சாஸ்திர சம்மதம், ஆச்சாரியர்கள்லாம் அதை சொல்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த பெருமாள் விஷயத்தில் மட்டும் தயைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்ரீனிவாசனுடைய தயைன்னு தயாசதகம் ஏன் அவர் இயற்றினார்? ஜென்ரலாக பெருமாளுடைய தயா அப்படின்னு சொல்லாமே அப்படின்னு கேட்பது இயல்பு. இன்ஃபேக்ட் ஒருத்தர் கேட்டார், ஏன் ரங்காவுடைய தயைன்னு சொல்லலாமே, ரங்கநாதன் அவருடைய பெருமாள் பேரருளாளன், அவரை பற்றி சொல்கிறார். திருவேந்திபுரம் தேவநாயகன் பெருமாள், அவரை பற்றி சொல்லலாம். ஏன் அப்படின்றதுக்கு நமக்கே தெரியும் அவருடைய கதை. விஷ்ணு கண்டாவதாரம். சுவாமி தேசிகனுடைய தாயார் தோத்தாரம்பாக்கு பல வருடங்கள் சந்ததி ஏற்படாமல் திருத்தகப்பனார் ஸ்ரீ அனந்த சூரி என்பவர் தேவிகளுடன் திருமலைக்கு சென்று பெருமாளை சேவிச்சென்றிருக்கும் போது ஒரு நாள் இரவு அந்த அர்ச்சகர் கையில் மணியுடன் கனவில் தோன்றி இந்த மணியை ஸ்வீகரிக்க சொல்லுவோம் மனைவியிடம் அப்படின்னு சொல்லி அந்த மணியை எப்படி விழுங்குவது என்று அந்த பெண்மணி திகைத்த போது அது திரவமாக சொன்னது நம்ம இந்த ஸ்லோகத்திலேயே நம்ம அனுபவித்தோம். அது விழித்தெழுந்த தம்பதிகள் பெருமாளின் அனுகிரகத்தை நினைத்து நினைத்து வியந்து தன் ஸ்ரீ கிராமத்துக்கு திரும்பி எழுந்தருளி அன்று முதல் கர்ப்பம் தரித்த அந்த மாத்து சிரோன்மணி உரிய காலத்தில் பிரசவித்த போது 11வது நாள் நாமகரணம் செய்ய உத்தேசித்த போது இந்த திருமலை எம்பெருமான் கிருப்பையை நினைத்து வெங்கடநாதன் என்று திருநாமம் சூட்டியதாக வைபவ பிரகாஷிக்கை கூறப்படுகிறது. இது நம்ம அப்போ முன்னாடியே இந்த ஆச்சாரிய சப்தசதியில் சேவிச்சு. இந்த வரலாற்றை சுவாமி தேசிகனுக்கு அவள் அப்பா அம்மா சொல்லியிருப்பான், அப்புள்ளார் சொல்லியிருப்பார், இதை கேட்டிருப்பார். அவர் இப்போ திருமலைக்கு எழுந்தருளின போது அப்போ எவ்வளவு அவர் நெகிழ்ந்து போயிருப்பார். தன் மேலிருக்கும் தன்னுடைய தந்தை தாயார் மேலே, அந்த மேலே இந்த மாதிரி விஷ்ணு கண்டையே இவ்வளவு ஆச்சரியமாக நம்ம அந்த அவதாரமாக நம்மளை பெருமாள் கருணை பொழிந்திருக்கிறாரே, அந்த பெருமாளை துதிப்படைவர்கள் அவருடைய தயை, அவருடைய காருண்யம், அதை துதிப்பது தான் சாலச் சிறந்ததுன்னு அவருடைய திருவள்ளம் பற்றி இருக்கலாம். அதனால் தயாசதகம் என்று சுவாமி பெயர் சூட்டினார். பாதுகா சகஸ்ரம்னு ரங்கநாதனை துதித்தாலும் ராமாவதாரத்தை எடுக்கிறார், மற்ற அவதாரங்களை எடுக்கிறார் பாதுகா சகஸ்ரத்தில். அதையும் மற்ற அவதாரங்களை துதித்தாகத்தானே கூறுகிறோம். அதுபோல இங்கு தயையை கூறினாலும் அது மற்ற பெருமாளை கூறியதாகவே ஆகும். இந்த சுவாமி இவ்வளவு ஆச்சரியமா அந்த தயாசதகத்தை சேவித்து மகிழ்ந்து நெகிழ்ந்து அந்த தயாதேவியின் அருளால் சகலமும் நிறைவேறும் என்கிறார். அது எப்படி சகலமும் நிறைவேறும், எப்படி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா அது
கல்யாண குணங்கள் எம்பெருமானுடைய குணசீலம். தஸ்யாதிகிருத்திய கருணாம் சத்ஸ்வபை பூயஸ்ஸு சுகுணேஷு. எத்தனையோ குணங்கள், ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ், சௌஷீல்யம், வாத்சல்யம், மார்தவம், ஆர்ஜவம், சௌஹார்தம், சாமியம், காருண்ய, மாதுரிய, காம்பீரிய, ஔதாரிய, சாதுரிய, ஸ்தைரிய, தைரிய, சௌரிய, பராக்கிரம, சத்யகாம, சத்யசங்கல்ப, கிருத்தித்வ, கிருத்தஜ்ஞத, அசங்கேய கல்யாண குணகணவுக மகார்ணவம். அசங்கேய. சரி, இந்த ஸ்தோத்திரம், தயாசதகம் ஸ்தோத்திரம் எப்படி ஒருத்தனுக்கு மோட்சம் கிடைக்கும், சம்சார சாகரத்திலிருந்து எப்படி நம்மை விடுவிக்கும் அப்படின்னா, இந்த தயாசதகத்தை அனுசந்தானம் பண்ணா, சேவிச்சா, நிச்சயமாக ஒருத்தன் அந்த தயையை பற்றி புரிந்து சதாச்சாரியன் மூலம் சரணாகதி பண்ணி, சரணாகதி என்ற ஒரு வியாஜம், ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு ப்ரிடெக்ஸ்ட், அதனால் பெருமாள் காத்துன்னு இருக்கான் சித்தோபாயமாக மோட்சத்தில், மோட்ச சாம்ராஜ்யத்தை நமக்கு அளிப்பதற்கு. அதனால் சம்சார சாகத்திலிருந்து நாம் விடுபடலாம் என்பது இங்கு தெரிவிக்கப்படுகிறது. அடுத்த ஸ்லோகத்திலிருந்து 10 தயாசதகத்தோட 10 ஐடியாவை தெரிவிக்கப் போகிறார். 327, 28, 29 அதையும் நாளை அனுபவிக்கலாம். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளை சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.